சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. வேலு, இப்ப என்ன பண்றது? செல்வி, எனக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண விசாரணை தான். நம்ம பக்கம் உண்மை இருக்கு. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க பூஜா வினோத்தை நல்லா பார்த்துக்கங்க, தைரியமா இருங்க, நான் வந்துடுவேன். என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஒரு பக்கம் குடும்பத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி, இன்னொரு பக்கம் சொந்த அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற மாதிரி பண்ணிட்டேன். நான் உனக்கு தங்கச்சியாவே பிறந்திருக்க கூடாது. பூஜா, பூஜா, இங்க பாருன்றல்ல. நாம எந்த தப்பு செய்யாதப்போ நாம எதுக்கு பயப்படணும்? கௌதம் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் எங்க போனாரு என்ன ஆனார்னு எனக்கு எதுவும் தெரியாது. போலீஸ் சும்மா விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. எனக்கு எதிராக அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. உண்மை தெரிஞ்சது விட்டுற போறாங்க. எதுக்கு உன் மேல நீயே தப்பு சொல்லிக்கிற? உன் மேல எந்த தப்பும் கிடையாது, தைரியமா இரு. வினோத், உன்னை நம்பிதான் இவ்வளவு எதிர்ப்பை மீறி நானும் செல்வியும் என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவளை கண்காணாம பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஐயோ மச்சான், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க நம்பிக்கை நான் பொய்யாக்க மாட்டேன். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை, எங்களாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு ஆளாளுக்கு கவலைப்படுறீங்க? இது ஒரு சாதாரண விசாரணை. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை. உங்க மேல தப்பு இல்ல வேலு. ஆனா உங்களை கூட்டிட்டு போறது அந்த பிரம்மா. அவன் அடிப்பட்ட பாம்பு மாதிரி எப்போ நம்மள பழி வாங்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். செல்வி, அவனால என்ன என்ன செய்ய முடியும்? என்னதான் அவன் என்னை குறுக்கு வழியில் அரெஸ்ட் பண்ணாலும் நியாயம் உண்மை நம்ம பக்கம் இருக்கு. அதுதான் கடைசியில் ஜெயிக்கும். பூஜா வினோத்துக்கு பக்கபலமா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி கலங்கி நின்னா சின்ன பசங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இப்போதைக்கு நீங்க மட்டும்தான் ஆறுதல். நீங்க எவ்வளவு உறுதியானவங்கன்னு அவங்களுக்கு காட்டணும். சரிங்க வேலு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீங்க இவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. இதுதான் என் செல்வி. நடந்ததுக்கு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. அண்ணே, நம்ம தங்கச்சி பூஜா சந்தோஷமா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ கோவப்படுறதா இருந்தா என் மேல கோவப்படு, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா பாவம், அவங்க ரெண்டு பேரையும் தண்டிச்சிடாருனே. யாரு கூட யார் சேரணும்னு விதி இருக்கோ அப்படித்தானே நடக்கும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி விதி மேல பழிய போட்டா என்ன அர்த்தமா? உலகத்திலேயே இப்படி ஒரு தில்லாலங்கடி நான் பார்த்ததே இல்ல. நான் செஞ்சது எல்லாமே நியாயம்னு சொல்ல வரல. நம்ம குடும்பத்துக்கு இதனால ஒரு அவமானம் ஏற்பட்டது உண்மைதான். அதுக்கு காரணம் நாங்க தான். ஆனா நாங்க செஞ்சதுலயும் நியாயம் உண்மை இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும். அதான் நல்லா தெரியுமே. உங்க ரெண்டு பேருக்கும் தான் அடிக்கிற பாம்புக்கும் வலிக்காம அடிக்கிற கம்புக்கும் வலிக்காத மாதிரி பேசுறதுக்கு சொல்லி தரணுமா என்ன? சரி, இவ்ளோ பேசுறீங்களே, கௌதம ஏன் கடத்துனீங்க? நல்லா திட்டம் போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நல்லவர் மாதிரி இங்க வந்து பேசினா நாங்க நம்பிடுவோமா? அண்ணே, நான் ஒன்னு தெளிவா சொல்லிக்கிறேன். எனக்கு கௌதம் காணாம போனதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த ஊர் நம்பலனாலும் என் குடும்பம் நீங்க நம்பினா போதும். நான் தப்பு செய்யலன்னு உண்மையை நிரூபிச்சு கண்டிப்பா வெளியே வருவேன். அண்ணே, பூஜா வினோத்தை மட்டும் கைவிட்டுறாதனே. பூஜா வினோத்தோட தான் சேர்ந்து வாழணும்னு அவ தலையெழுத்து. அந்த தலையெழுத்துப்படி நடந்துருச்சு. அவங்களை ஏத்துக்கனே, உன்னை கெஞ்சி கேட்கிறனே. என் குடும்பத்தை இப்படி முச்சந்தையில் நிறுத்தி அவமானப்படுத்திட்டு எப்ப உன்னால குற்ற உணர்ச்சி இல்லாம பேச முடியுது? என் பேச்ச கேட்காம எல்லாத்தையும் மீறி
நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. என் பேச்ச மதிக்காத இடத்துல இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நான் வேணும்னு நினைக்கிறவங்க, என் மேல மரியாதை இருக்கிறவங்க என் கூட வாங்க. இல்லைன்னா எக்கேடோ கெட்டு போங்க. அண்ணன் மாப்ள எங்க வாங்க இந்த நேரத்துல மாப்பிள்ளை எப்படி விட்டு வருது? வாங்க நீங்க. யோ சார் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? கூட்டு வாங்கயா. ஓகே சார். யோ ஏத்தியா சார் அவரை விட்டுருங்க சார். சார் சொல்றத கேளுங்க. சார் சொல்றத கேளுங்க. அவர் என்ன தப்பு பண்ணலன்னு தெரியும்ல. விட்டுருங்க சார். ப்ளீஸ் தப்பு பண்ணல சார். விட்டுருங்க உங்களுக்கு. ஏய், தள்ளு, தள்ளு, தள்ளு. வெளியே போ. வேணும் சார். வண்டி ஏறியா. செல்வி செல்வி அழாதீங்க செல்வி. நான் இருக்கேன் அண்ணே. செல்வி ஒண்ணுல பயப்படாதீங்க, நான் வேகமா வந்துருவேன் சரியா? நீங்க பூஜா மட்டும் பத்திரமா பாத்துக்கங்க. சரி, சரி செல்வி. பாத்து. ஒண்ணும் இல்ல பாத்து. என்னங்க இந்த வினோத் போய் இவ்ளோ நேரம் ஆகுது. செல்வி பிளான் பண்ண மாதிரி கல்யாணம் நடந்துச்சா, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்களேன். வேணாம் மனோன்மணி, அங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. எதுவும் தெரியாம நாம பாட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்க காரியம் கெட்டக்கூடாது. அவளா ஃபோன் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஐயோ கடவுளே. ஃபோன் எடு. என்னங்க? செல்விதான். அம்மாடி செல்வி, சொல்லுமா என்னாச்சு? நீங்க நினைச்ச மாதிரி வினோத் பூஜா கல்யாணம் நடந்துச்சா? அப்பா இல்லப்பா, நம்ம நினைச்சதுக்கு எல்லாமே தலைகீழா நடந்துருச்சுப்பா. என்னம்மா சொல்ற? என்ன நடந்துச்சு? அப்பா நாங்க நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணுப்பா. பூஜாவுக்கும் வினோத்துக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ஆனா அதே நேரத்துல மண்டபத்துல இருந்து கௌதம காணுமப்பா. என்னங்க என்னாச்சு? என்னம்மா சொல்ற? கௌதம காணோமா? எவ்வளவு தைரியம் இருந்தா உன் தங்கச்சி அந்த பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்ப. அவனை கடத்தி என்னடா பண்ண? உன்ன என்னம்மா இப்படி சொல்ற? இப்ப மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஆமாப்பா, வேலுதான் கௌதம கடத்திட்டு பூஜாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னு சொல்லி வேலுவ சந்தேகப்பட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பிரம்மா கையில மாப்பிள்ளை சிக்கிருக்கிறது ரொம்ப டேஞ்சர்மா. அவ நம்ம மேல இருக்கிற முன்பகையை மனசுல வச்சுக்கிட்டு மாப்பிளைக்கு எதிரா என்ன வேணாலும் சதி பண்ணுவான். ஐயோ அப்பா, எனக்கும் அதுதான் பயமா இருக்கு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. சரி, நீ ஒன்னும் பயப்படாத. நான் உடனே வக்கீல கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வரேன். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துரு. நம்ம எவ்வளவு சீக்கிரம் முன்ஜாமீன் எடுக்க முடியுமோ அதான் நம்ம மாப்பிளைக்கு நல்லது. சரிங்கப்பா.